பாக்கிறதுக்கு மந்திரி வந்து. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க ஐயா. மாயி கிட்ட சொல்றேன். ஏன் இந்த வீட்டுல இருக்கவன் சொல்லி அந்த 3 தொகுதியிலையும் ஓட்டு போடுறாங்க? தலைவர், நீங்க இந்த வீட்டை வச்சு அவரை எடை போடாதீங்க. அவரு தலைவர், அது நடந்து வர்றாரு பாருங்க, அவருதான் மாயி. வணக்கம். வாங்கய்யா, உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாரும் மாயி மாயின்னு சொன்னதை வச்சு நான் கூட நினைச்சேன் மாயிங்கிறவர் கோட்டை மாதிரி வீடு கட்டி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு. நீங்க என்னடான்னா இந்த குடிசை வீட்டுல இருந்துகிட்டு இப்படி மண்தரையில உட்கார்ந்துருக்கீங்களே மாயி. எங்க அப்பா அரண்மனை மாதிரி வீடு கட்டி வாழ்ந்துன்னு ஆசைப்பட்டார். ஊருக்குள்ள வீடு கட்டி கொடுத்துருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது குடிசை, என்ன பொறுத்த வரைக்கும் இது கோயில். ஐயா, வந்த விஷயத்த சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல மாயி, வர எலெக்ஷனுக்கு உங்க ஆதரவு எங்க கட்சிக்கு வேணும். அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா கொடுக்குறேன். ராசு, மாயி, அந்த பேப்பர் ஐயாட்ட கொடு. இந்த 3 தொகுதியிலையும் மக்களுக்கு என்ன குறை இருக்குன்னு அதுல எழுதியிருக்கு, படிச்சுக்குங்க. இதெல்லாம் நாங்க செஞ்சிடறோம் மாயி. ஐயா ஒரு நிமிஷம். நீங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இவருதான் போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன்ல நிலக்கோட்டை தொகுதியில நிக்கணும்னாரு. மாயை நிக்க வச்சது. இப்ப சொன்னாரே சில காரியங்கள், அந்த மாதிரி காரியங்களை சொல்லி ஜெயிச்சா கண்டிப்பா செய்யணும். அப்படி செய்யலினா அரசியல்வாதிக்கு எது முக்கியம்? நாக்கு தானே. அந்த நாக்கை வெட்டிடும் சொல்லுச்சு. இவரும் ஜெயிச்சு போய் செஞ்சாரு. ஆனா ஊருக்குல இவர் சின்ன வீட்டுக்கு, அதுதான் இப்ப நாக்கு இல்லாம நிக்கிறார். காட்டியா? இப்பவே நாக்க வெட்டுறேன் கைய வெட்டுறேன்னு சொல்றான். நாம எதுவும் செய்யாட்டி ஆடையை வெட்டிடுவோம் போல இருக்கு. முதல்ல இவன் ஆதரவு கொடுக்கட்டும், அப்புறம் பாரு நான் யாரு. இதெல்லாம் நாங்க செஞ்சிடறோம் மாயி. சித்தப்பா, மாய், இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. எதுக்கு மாயி இது? அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க செய்யறேன்னு சொல்றீங்களே அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஆட்சியில் இருக்கும் போதே செஞ்சு தரேன், அப்படி இல்லைன்னா உங்க சொந்த சொத்து பத்தில இருந்து செஞ்சு தரேன்னு எழுதியிருக்கேன். அதுல ஒரு கையெழுத்து போடுங்க, ஆதரவு கொடுத்துறேன். என்ன மாயி, உன் சப்போர்ட் இல்லாம நாங்க ஜெயிக்க முடியாதுங்கிற நினைப்புல பேசுறியா? நான் மட்டும் உன் தொகுதிக்கு வந்து 10 நிமிஷம் பேசுறேன்னா உன் வீட்டு எறும்பு கூட என் கட்சிக்கு ஓட்டு போடும், தெரியுமா? அப்ப உங்க பேச்சு திறமையை காட்டிக்கீங்க. ஒரு நிமிஷம் மாயி. உன் சப்போர்ட் இல்லாம உன் 3 தொகுதியில நான் ஜெயிச்சு காட்டுறேன். நான் மட்டும் ஜெயிக்காம தோத்துட்டா இந்த அரசியல் வாழ்க்கையை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிருவேன். நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா தோத்தா என்ன நடக்கும் யாரு கேட்கிறேன்? என் மாயி தோத்தா என்ன நடக்கும்னு உன் காலத்திலே அவன் சொல்லுவான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.